ஒரு கட்டத்துல அதிமுக நீங்க எல்லாருமே விஜய் அந்த கரூர் சம்பவத்துக்கு மாநில அரசை குற்றம் சாட்டி சொல்லியிருந்தீங்க, சட்டமன்றத்திலும் பேசியிருந்தீங்க. இப்ப அவங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க, அதிமுக விஜய் கடுமையா விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அதிமுக விமர்சனம் பண்றதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு கவுன்சிலர் கூட ஆகல, இன்னும் விசில வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கி அதெல்லாம் நடக்குமா நாட்டில்? அதெல்லாம் அதுங்க. மோடி அவர்களுடைய பெயர் வந்திருக்கு. எக்ஸ்டன் ஃபைல்ஸ்ல பிரதமர் மோடி அவர்களுடைய பெயர் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அது சம்பந்தமா ராகுல் காந்தியும் இதுல நாடாளுமன்றத்தில் பேச முற்பட்டாரு. ராகுல் காந்தி அவரு ஒரு பப்புன் பார்லிமெண்ட்ல, அவரு பேசுறதெல்லாம் கருத்துல சொல்ல முடியாது. அது நீங்க சொன்ன வார்த்தை அப்படி நீங்களே சொன்னது மாதிரி வச்சுக்கோங்க. அது அல்ல, அந்த வார்த்தைக்கு எடுக்கிறது அப்படிங்கறது யார் அதை வச்சு பிழைச்சிட்டு இருக்காங்க? இப்போ தமிழை வச்சு பேசிட்டு இருக்கிறது, பிழைச்சிட்டு இருக்கிறது யார்? நிதியமைச்சர் என்ன கான்டாக்ட்ல பேசினாங்க? நிதியமைச்சர் அன்னைக்கு உள்ள பெரியார் அவர்கள் பேசிய கருத்தை அப்படி பேசினாங்களே தவிர நிதியமைச்சருடைய கருத்து அது இல்லை. அது தெளிவா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் அதை கேட்டு ஒரு குழப்பம் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்க. எந்த குழப்பமும் பண்ண முடியாது. இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்தில் அப்புறம் நீங்க எடுத்து விஜய்